சந்திர திசை இருக்கக்கூடிய காலகட்டத்தில, படிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர்கள், அவர்களினுடைய படிப்புல பெரிய அளவுக்கு கவனங்கள் இருக்காது. கவன சிதைவு அப்படின்றது, கவனக்குறைவு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டா படிக்க மாட்டாங்க. ஒரு 60% எடுப்பாங்க. திடீர்னு இருந்தாப்புல நல்லா படிச்சு ஒரு 90% எடுப்பாங்க. திரும்பியும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா மாறிருவாங்க. இந்த மாதிரியாக அந்த கவனம்ன்றது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த இடத்துல படிப்பை முடிப்பவர்களும், அடுத்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு நம்ம ஒரு படிப்புக்காக, அதாவது கல்லூரி படிப்புக்காக முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த இடத்துல அவர்கள் அதற்குண்டான முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால படிப்புல கவனம் செலுத்தணும் அப்படின்றவங்க, வெளிநாடு போய் மேற்படிப்புலாம் மாஸ்டர் டிகிரி அப்படின்றதெல்லாம் நீங்க வெளிநாட்டுக்கு போய் படிச்சீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுக்கு அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்தில, உங்களுடைய சொந்த ஊர்லேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி நீங்க அந்த படிப்பை படிக்கும்போது, தாராளமாக அதில ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும்.